வாழ்க வளமுடன், சுகம் சூழ்க. நற்பவி நற்பவி நற்பவி. இறைவனோடு இணைந்திருப்போம். பைரவர், காலபைரவர், சொர்ண பைரவர் என பல பெயர்களால் போற்றப்படுகிறார். பைரவமூர்த்தி சிவபெருமானின் 64 வடிவங்களில் ஒன்றாக விளங்குபவர். இவர் சிவாலயங்களில் காவல் தெய்வமாக இருக்கக்கூடியவர். ஆலயத்தை பூட்டிய பிறகு கோவிலின் சாவியை பைரவர் சன்னதியில் வைத்து எடுக்கும் பழக்கம் இன்றும் நடைமுறையில் கடைபிடிக்கப்படுகிறது. பைரவரின் வாகனமாக நாய் விளங்குகிறது. தீராத கஷ்டங்கள் நீங்க வேண்டும், கடன் தொல்லையிலிருந்து விடுபட வேண்டும், தீரவே தீராது என்று இருக்கும் பிரச்சனைகள் கூட தீர வேண்டும் என்பவர்கள் பைரவரை தேய்பிறை அஷ்டமி நாளில் வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை தந்தருளும். தேய்பிறை அஷ்டமியில் பைரவருக்குரிய மந்திரங்களை ஜெபித்து விளக்கேற்றி வழிபட்டால் சகல நன்மைகளும் பெற முடியும். ஓம் ஆலய காவலனை போற்றி. ஓம் ஆனந்த பைரவனை போற்றி. ஓம் உக்ர பைரவனை போற்றி. ஓம் இன்னல் பிடிப்பவனை போற்றி. ஓம் எல்லை தேவனை போற்றி. ஓம் எளிதில் இறங்குபவனை போற்றி. ஓம் கபாலதாரியை போற்றி. ஓம் கங்காள மூர்த்தியை போற்றி. ஓம் கர்வபங்கனை போற்றி. ஓம் கல்பாந்த பைரவனை போற்றி. ஓம் கதாயுதனை போற்றி. ஓம் கனல் வீச்சு கண்ணனை போற்றி. ஓம் கருமேக நிறனை போற்றி. ஓம் கட்வாங்கதாரியை போற்றி. ஓம் களவை குலைப்போனை போற்றி. ஓம் கருணாமூர்த்தியை போற்றி. ஓம் கால பைரவனை போற்றி. ஓம் கபாலிகர் தேவனை போற்றி. ஓம் கார்த்திகையில் பிறந்தவனை போற்றி போற்றி.